ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகர் தம்பதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கல்யாணமாகி பல வருடங்கள் கழித்தும் இன்னமும் குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறாங்க. அப்படின்றதுக்கு பின்னாடி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்களை ஒரு சில பேர் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, ஒரு சில பேர் சொல்ல மறுக்கிறாங்க. அது என்ன காரணங்கள் அப்படின்றத பற்றி தான் பேச போகிற நண்பர்களே இந்த வீடியோவில். மற்றும் அந்த தம்பதிகள்லாம் யார் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன நினைவு கூறல் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை கேட்ட உடனே ஒரு சில பேர் கொந்தளிச்சுட்டு வருவானுங்க, ஏன்பா இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா, இது மாதிரி ஏன் அவங்களோட பர்சனல் லைஃப்பை போய் நீ கிண்டி கிளர் அப்படின்ற மாதிரி என்ன வேக்கியானமாக கேட்டுட்டு இவனுக்கு போய் நைட்டு பிக் பாஸ் சீசன் பார்ப்பானுங்க. அதனால் இவனுங்க எல்லாருமே கூவுறத கூவட்டும். நம்ம சினிமா சேனல் சினிமா சீக்ரெட்ஸ்னு பேர் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பேசுறது அப்படின்றது நம்மளோட நியாயமான ஒரு குறிக்கோள் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இந்த வீடியோவில் போகிறேன். இப்போ வாங்க, இந்த வீடியோ நான் பேசுறதுக்கு முக்கியமாக, இந்த கண்டென்ட்டை நான் பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி எல்லா வீடியோலையும் ஒரு காரணம் வைப்பல்ல, அந்த காரணத்தை வீடியோட இறுதியில் சொல்கிற நண்பர்களே. இப்போ வாங்க விஷயத்துக்கு போவோம். இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிற அந்த தம்பதிகள், ஒரு 80s காலத்தில் இருந்த அந்த தம்பதிகள் இன்னமும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்றா அந்த லவ்வோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ராம்கி மற்றும் அவரின் மனைவியான நடிகை நிரோஷா அவர்கள். ஸோ நிரோஷா பேசிக்கலி ராதிகா அவர்களின் தங்கை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க முதல்ல 1988 சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ட்ரானாங்க. அதுவும் இவங்க முதல்ல நடித்த மலையாள படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முத்தசி கதா அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தின் இயக்குனர் பிரியதர்ஷன் அவர்கள். ஸோ இந்த படத்தில் நடித்து அவங்க ஒரு நடிகை ஆனதுக்கு அப்புறமா கரெக்டாக அந்த காலகட்டத்தில் தமிழில் மணிரத்னம் அவர்கள் அக்னி நட்சத்திரம் அப்படின்ற ஒரு படத்தை ஆரம்பித்தார். இந்த படத்தில் ஒரு நடிகை இருக்கணும், ஒரு செகண்ட் ஹீரோயின். ஆனால் அதுங்களுக்கு ஒரு பிக்னி ஒரு சீன் இருக்குது, ஸ்விம்மிங் பூலில் இருந்து அப்படி எழுந்து வரா மாதிரி கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கிளாமரான பிக்னி சீன் இருக்குன்னு சொன்ன உடனே அந்த கேரக்டரில் நடிக்க இருந்த லிசி அப்படின்றவங்க, அதாவது பிரியதர்ஷன் அவர்களின் மனைவி, வருங்கால மனைவி, அவங்க அந்த காலகட்டத்தில் இவங்க அந்த பிக்கினி வேஷத்தை போட மறுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் மணிரத்னம் மண்டையை குழப்பிக்கிட்டு யாரடா போடுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் பிரியதர்ஷன் என்ன சொன்னார், ஏன் வருங்கால உட்பியை விட்டுரு, இன்னொரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு செய்யும் இந்த மாதிரி வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லி நிரோஷா அவர்கள் அறிமுகப்படுத்தின உடனே நிரோஷா அவர்கள் அந்த கேரக்டர் எடுத்து செஞ்சிருக்கிறாங்க அக்னி நட்சத்திரத்தில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் யார் பாப்புலர் ஆனாங்களோ இல்லையோ, நிரோஷா இந்தியா ஃபுல்லாக பாப்புலர் ஆகிட்டாங்களாம்பா. இவ்வளவு ஏன், நம்ம அமிதாப் பச்சன் அவர்களே அப்பப்போ அந்த பாட்டை வீட்டில் மூடு சரியில்லைன்னா போட்டு பார்த்துப்பாராம். அந்தளவுக்கு அந்த பாப்புலரு, ஐ மீன் அந்த பாட்டு நார்த் இந்தியா ஃபுல்லாக பாப்புலர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நிரோஷா அவர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஃபுல் லாங்குவேஜில் பிஸி, எங்கே பார்த்தாலும் நிரோஷா அப்படின்ற மாதிரி பேர் பரவ ஆரம்பிச்சிருச்சான். இதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்ததாக நம்மளோட இமேஜ், இந்த கிளாமர் இமேஜை மாற்றணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு லவ்வர் பொண்ணாக செந்தூரப்பூவி அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தாங்க. இந்த படத்தின் கதாநாயகன் தான் நடிகர் ராம்கி அவர்கள். இந்த படத்தில் நடிக்கும் போது இது ஒரு நல்ல கதைக்களம் கொண்ட படம். ஸோ இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் அப்படி ஹெட்வெயிட்டோட தான் சுற்றிட்டு இருப்பாங்களாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ராம்கி அவர்கள் தெரியாமல் டச் பண்ணிட்டா கூட ரொம்ப கொந்தளிச்சிருவாங்களாம், என் பர்மிஷன் இல்லாமல் என் பாடி நீங்கள் டச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். இவ்வளவு ஏன் கமலஹாசன் அவர்களே என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் டச் பண்ணுவார், நீங்களாம் என் மாத்திரம் அப்படின்ற மாதிரி ராம்கி அவர்களை பார்த்து கேட்பாங்களாம். இதனால் அடிக்கடி இவங்க ரெண்டு பேருக்கும் செட்டில் சண்டை வந்துக்கினே இருக்குமா பாஸே. இந்த சண்டையை பார்த்தா பல பேர் இதுங்கெல்லாம் இந்த படத்தோட ஓடி போயிடும் போல இருக்குது, இது ஒரு திசையில் ஓடும், அவன் ஒரு திசையில் ஓடுவான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி பல பேர் அந்த காலகட்டத்தில் கெஸ் பண்ணும் போது தான் திடீர்னு அந்த படப்பிடிப்பில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன சம்பவம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ராம்கி அவர்கள் ட்ரெயினில் ஏறி அந்த ட்ரெயினோட கதவு கிட்ட நிற்பார். அப்போ நிரோஷா ஓடி அந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அப்படியே உள்ளே ராம்கி அவர்கள் கையை பிடிச்சி இழுத்து ட்ரெயினுக்குள்ளே வளைச்சி போடுறது தான் சீனுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஓடும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதவோட கம்பியை பிடிச்சி உள்ளே ஏற வேண்டிய நிரோஷா அவர்களுக்கு லைட்டாக கால் ஸ்லிப் ஆகி, லெக் ஸ்லிப் ஆகி அப்படி கீழே விழ பார்த்தாங்களாம். டக்குன்னு ராம்கி அவர்கள் கையை பிடிச்சி அவங்கள காப்பாற்றிருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டு ரெண்டு பேருக்கும் காதல் வயப்பட்டு விட்டார்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் முடிஞ்ச கையோட இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி கொஞ்சம் காலத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்களோட மேரேஜை எப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே 3 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேர் லிவிங் டுகெதரில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்தது. அதை அந்த காலகட்டத்தில் பத்திரிகையாளர்கள் நோண்டும் போது கூட இவங்க சொல்லலை. அதுக்கப்புறம் இது ஒரு இடத்துல சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்தோடனே 1995 இவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் இவங்க மேரேஜும் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 29 வருஷம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. நல்ல விஷயம் தான். ஆனால் இவங்களுக்கு இன்னி வரைக்கும் குழந்தை இல்லை. அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணங்கள் இருந்தாலும், அதாவது மெடிக்கல் காரணமாக இருந்தாலும் அது யார் பக்கம் அப்படின்றதெல்லாம் நம்ம விவாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. சில காரணங்கள் இருந்தது, இதுக்காக அவங்க முயற்சியும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த முயற்சியில் ஒரு 2-3 அட்டம்ப்டில் இவங்க ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் எப்போவுமே ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. குழந்தை வந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தை அப்படின்ற ஒரு கான்செப்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தம்பதிகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ இந்த லிஸ்ட்டில் இரண்டாவதாக சொல்ல போகிற தம்பதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ஃபஹத் ஃபாசில் மற்றும் நஸ்ரியா. அதாவது இவங்களும் கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும் இல்லைங்க. எக்ஸாக்டாக என்னைக்கு ஆச்சு அப்படின்ற டேட்டாவை நான் பார்க்கல. ஆனால் இவங்களும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. அதாவது இப்போது ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி கூட இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி கூட ஒரு தகவல் வந்தது. இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னு விசாரிச்சுட்டு
இது கூட இவங்க குழந்தை பெற்றுக்காததுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம்னு ஒரு தரப்பு மக்கள் சொன்னாங்க. ஸோ அதை வந்து நம்ம காரணமாக எடுத்துக்க முடியாது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கெஸ்ஸிங்கு. அது என்ன மேட்டர் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது நஸ்ரியா அவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் எப்படி வந்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்து பேசி அதை பற்றி சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன். திருவனந்தபுரத்தில் பிறந்த பொண்ணு தாங்க. இந்த பொண்ணு வந்து சின்ன வயசில் திருவனந்தபுரத்தில் படிக்கும் போது சினிமாவுக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு ஒரு ஆசை. அதனால் அந்த காலகட்டத்தில் இருந்த பழைய மலையாளி நடிகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிவி சேனலில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நஸ்ரியா அவர்களும் ஒரு டிவி சேனலில் காம்பேரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. தமிழில் நேரம் படத்தில் நடித்ததுக்கப்புறம் தான் இவங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனுஷ் கூட நையாண்டி ஒரு சில படங்கள் வந்து நடித்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் ஃபஹத் ஃபாசிலும் சேர்ந்து ஒரு படத்தில் வந்து ஒன்றா சேர்ந்து நடித்தாங்க. அது என்ன படம் தெரியுமா? தெரிஞ்ச கமெண்ட்டில் போடுங்க அது என்ன படம்னு. ஸோ இந்த படத்தில் நடிக்கும் போதே இவங்க 2 பேருக்கும் காதல் வயப்பட்டு இவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஓப்பனாகவே போய் பேரண்ட்ஸ் கிட்ட 2 பேரும் வந்து இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்றனால பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அந்த பேரண்ட்ஸும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு இவங்க 2 பேருக்கும் அவங்களோட ரிலீஜியன் முறைப்படி கல்யாணமும் நடந்து ரொம்ப நாளாக நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் பிரச்சனை எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாட்கள்னு சொல்ல வேண்டாம், கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி நஸ்ரியா அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிட்டாங்க. இந்த போஸ்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, லாஸ்ட் 1 இயராக நான் எந்த ஃப்ரெண்ட்ஸோட காண்டாக்ட்லையும் இல்லை, யாரோட காண்டாக்ட்லையும் இல்லை, நான் ரொம்ப தனிமையாக தான் இருக்கிறேன். அந்த தனிமையை வந்து நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப மனவேதனையில் டிப்ரெஷனில் இருக்கிறேன்ற மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டாங்க. இதை போட்ட உடனே அவன் ஒரு நியூஸை கலப்ப ஆரம்பிச்சிட்டான். 2 பேருக்கும் விவாகரத்து தான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஃபஹத் ஃபாசில் அவரோட சைடில் அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு உடச்சாருங்க. எனக்கு வந்து ADHD அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து நான் ஒரு மனநோயாளி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வெளில சொன்னோன்னே மொத்த கோலிவுட்டில் சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. எனக்கு இவர் நல்லா நடித்து நல்ல பெரிய லெவலில் வளர்ந்துட்டு இருக்காரு, திடீர்னு பார்த்தா ADHD இருக்குது, மனநோய் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் குழப்பி விட்டுனுக்கிறாரு. ஸோ என்னதான் அவன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டால், இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸாக நியர்லி 40 இயர்ஸ் வந்து இப்போது கிராஸ் ஆகிட்டார் நம்ம ஃபஹத் ஃபாசில் அவர்கள். அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இந்த ADHD பிரச்சனை வரனால அடிக்கடி மனுஷன் வந்து டிப்ரெஷனில் போயிடுவாராம். கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோவம் வருது, எவனை பார்த்தாலும் கோவப்பட்டு கட்டுறது. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே மனைவி கூட சண்டை போட்டு லோன்னு கத்துறது. அதுக்கப்புறம் அந்த கோவம் குறைஞ்ச உடனே நார்மல் ஆகிடுறது. ஸோ இந்த ஒரு பிரச்சனை இவங்க வீட்டுக்குள்ளே தொடர்ந்து நடந்துட்டு வரும்போது தான் இதன் காரணமாகத்தான் நஸ்ரியா அவர்கள் அப்படி ஒரு போஸ்ட்டை வந்து வெளியிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கம்பைன் பண்ணி எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபஹத் ஃபாசில் அவர்களே ஓப்பனாகவே போட்டு உடச்சிட்டாரு. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க, டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணி இப்போ வந்து நீ குடிக்கக்கூடாது, ரொம்ப பாக்கெட்டாக சிகரெட் பிடிக்கிற எல்லாத்தையும் குறைச்சிக்கோ, அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸோட மிங்கிளாகு, தியானம் பண்ணு, ரிலாக்ஸாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதிலிருந்து வெளில வந்துட்டு இருக்கிறேன். அதனால் கூடிய சீக்கிரம் நான் சரியாயிடுவேன். ஆனால் இந்த ஒரு பிரச்சனை எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால கூட இவங்க 2 பேரும் இப்போதைக்கு குழந்தை பிளான் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்ற மாதிரி ஒரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும் போது நம்ம வந்து வெளியில் என்ன தான் சந்தோஷமாக காட்டிக்கிட்டாலும் வீட்டுக்குள்ளே பெருசாக காட்ட முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்றது நம்மளோட கணிப்பு நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்டில் 3ஆவதாக சொல்ல போகிறது நடிகர் சாந்தனு மற்றும் கீகி. என்னையா காலிங் பில் அடிக்கிறேன்னு கேட்காதீங்க, அவங்களோட பேரே வந்து கீகி தானா. ஸோ கீகி அவர்களும் சாந்தனு அவர்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2015 வருஷம் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இப்போ நியர்லி 8 இயர்ஸை கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 8 வருஷம் ஆனோம் ஏன் பண்ணு குழந்தை பெற்றுக்கல அப்படின்னு நான் கேட்கலங்க. நான் வந்து ஒரு 10,000வது ஆளாக இருப்பேன். அதுக்கு முன்னாடி 9,999 பேர் அவரை பார்த்து கேட்டுட்டாங்களாம். இதை சாந்தனு அவர்களே ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த கல்யாணத்துக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணம் எங்கே போனாலும் விசேஷம் இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டு எனக்கு பிடிச்சி போச்சு, காதெல்லாம் வந்து சலிச்சு போச்சு. இதுக்கான பதில் வந்து ஓப்பனாக ஒரேடியாக நான் சோஷியல் மீடியாவில் போட்டுடுறேன், நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அது என்ன மேட்ரு அப்படின்ற மாதிரி சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்க, எங்களுக்கு வந்து இன்னும் வயசாகல, நாங்கள் இன்னும் வந்து இளமையாக தான் இருக்கோம், 2 பேரும் கெரியரில் ரொம்ப பெருசாக சாதிக்கவே இல்லை, சாதிச்சதுக்கப்புறம் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக போட்டு உடச்சிட்டாரு. நீங்கள் என்னைக்கு சாதிக்கிறது, பாக்யராஜ் அவர்கள் என்னைக்கு தாத்தா வருது, அட போங்கயா அப்படின்ற மாதிரி 4ஆவதான சொல்ல போகிற அந்த தம்பதிகளை பார்த்து நம்ம கடந்து போயிடுவோம். 4ஆவதாக சொல்ல போகிறது நடிகை சமந்தா மற்றும் நாக சைத்தன்யா. என்னையா அவுடேட்டடாக இருக்கிற நீ, இன்னும் அவங்க 2 பேருக்கும் விவாகரத்துக்கு ஆயிடுச்சு தெரியுமா? நாக சைத்தன்யா 2வது கல்யாணமே பண்ணினார் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த வெங்காயம்லாம் எனக்கும் தெரியும். ஆனால் சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் பிரிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இந்த குழந்தையாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க. அந்த ஒரு தரப்பு யார் சொல்கிறேன், கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மேட்ரு என்னன்னு சொல்கிறேன். அதாவது சமந்தா மற்றும் நாக சைத்தன்யா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் சேர்ந்து நடிச்சாங்க. காதல் பற்றிக்கினதுக்கப்புறம் 2 பேரும் திருமணம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சமந்தா அவர்கள் ஒரு சின்ன கண்டிஷன் என்ன போட்டாங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறமா நான் நடிப்பேன், உன் குடும்பத்தில் 1008 ரூல்ஸ் இருக்கலாம், ஆனால் அந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கு வந்து செட் ஆகாது,
இதுக்கெல்லாம் ஓகேனா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. அதுக்கு நம்ம நாக சைத்தன்யாவும் கல்யாணம் ஆனால் போதும்னு சொல்கிற எல்லா கண்டிஷனுக்கும் எருமாடு மாதிரி தலையாட்டிக்கிறாரு. இதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டு ஒரு வருஷம் வந்து இவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி தான் வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவருக்கு ப்ரெஷரா இல்லை நாக சைத்தன்யா அவர்களுக்கு வந்து குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாரோ என்னமோ சமந்தா அவர்கள்கிட்ட போயிட்டு அப்படியே நாசூக்காக பேசியிருக்காரு. சமந்தா என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ போட்ட கண்டிஷனை மறந்துட்டியா நீ, நான் வந்து கெரியரில் பெரிய லெவலில் சாதிக்கணும், இப்போ தான் ஒரு 3 படத்தில் கமிட் ஆயிருக்கேன், நான் நடித்த ஏற்கனவே 2 படம் மிகப்பெரிய ஹிட்டு, இப்போ தான் வந்து கோடியாக காசு வருது, சாதிக்கணையா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு நாக சைத்தன்யா அவர்கள் ஒத்துக்கவே இல்லையா. இல்லைம்மா வீட்டில் வந்து குவா சத்தம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் போடுறாங்க, ஏதாவது ஒன்று பாரு, நம்மகிட்ட தான் இவ்வளோ சொத்து இருக்குது இல்லை, எதுக்கு நீ வேற சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் தான் சமந்தா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, என்னோட கெரியரை நான் பார்த்துக்கணும், உங்களோட குடும்பத்தில் வாக்கப்படுறதுக்கு நான் வரல, நம்ம 2 பேரும் காதலிச்சோம் ஒன்றா இருந்தோம், ஆனால் என்னோட கெரியர்னு ஒன்று இருக்குல்ல, இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு சினிமாவில் வந்திருக்கேன், சாதிக்க வேண்டிய டைமே இப்போ போய் கல்யாணம் ஆகி நான் குடும்பத்தை சொல்கிறியா அப்படின்ற ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள ஆரம்பிச்சிருக்குது. இந்த பிரச்சனை ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் நாக சைத்தன்யா அவர்கள் மேலேயும் ஏகப்பட்ட செக்ஷுவல் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்மளால் வந்து இப்போ நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, சொல்கிறாங்க, அதை நான் சொல்லிட்டேன். ஆனால் இந்த பக்கம் நம்ம சமந்தா அவர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது சோஷியல் மீடியாவில் அவங்களே போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு டிப்ரெஷன் உள்ள போனதுக்கப்புறம் தான் இது எதையுமே ஹேண்டில் பண்ண முடியாமல் சமந்தா அவர்கள் வெளில வந்துட்டாங்க. இது எல்லாமே கிளியர் அவுட் ஆகின்றது. அவங்க சினிமாவிலேருந்து கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் மாதிரி இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்க வீட்லேயும் ஒரு குழந்தை இருந்திருக்கும். ஸோ எல்லார் குடும்பத்திலும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றது அல்லவா, காசு இருக்குது இல்லாதவன் அதெல்லாம் வந்து கிடையாதுங்க. அந்தந்த ரேஞ்சுக்கு அந்தந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும், நாம் சமாளிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், வேற என்ன பண்ணுறது. இப்போ 5வதாக சொல்ல போகிறது பாவங்க, இவங்களையும் விட்டு வைக்கல. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் அசோக் செல்வன் மற்றும் கீர்த்தி பாண்டியன். இவங்களையும் வந்து லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, 2023 தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. எப்போ 23 தானே, கரெக்டு. அதாவது இவங்க வந்து முதல்ல காதலிச்சது எப்போ அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், தோப்பா அசோக் செல்வன் வெயிட்டாக செட்டில் ஆகணும்னு நினச்சிட்டாரு. ஸோ இவர் நடித்து என்னைக்கு சம்பாதிக்கிறது, வெயிட்டான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்ல, அதுவும் அருண் பாண்டியன் பொண்ணு, எவ்வளோ சொத்து, அருண் பாண்டியனே எனக்கு தெரிஞ்சு 200 கோடி ரூபா சொத்து வச்சிருப்பாரு. ஸோ ஒரே பொண்ணு வேற தூக்கிட்டா முடிஞ்சிச்சில்ல, செட்டில் அப்படின்ற மாதிரி பல பேர் இவங்க கல்யாணம் பண்ணும்போது சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அசோக் செல்வன் அவர்கள் ஒரு காரணத்தை சொன்னார். அது என்ன மேட்டர்னா, இங்கே பாருங்கள், நான் இப்போ ப்ளூ ஸ்டாரில் 2 பேரும் சேர்ந்து நடித்து உடனே லவ்வை ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலுங்க. 2013 வருஷம் தீபாவளி பார்ட்டி உங்கள் வீட்டில் கொண்டாடும் போது அப்போ நான் ஒரு கெஸ்ட்டாக போகும்போது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு பார்த்த உடனே பற்றிக்கிச்சு. உடனே உங்களோட காண்டாக்ட் நம்பர் வாங்கி அப்போத்துலேருந்து நாங்கள் காண்டாக்டில் தான் இருந்தோம். கிட்டத்தட்ட 10 வருஷம் நாங்கள் காண்டாக்டில் இருந்தோம். அதில் ஒரு 3 வருஷம் நாங்கள் சரியாக பேசிக்காமல் இருந்தோம். ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தா 7 வருஷம் நாங்கள் 2 பேரும் லவ்வில் தான் இருந்தோம். இந்த மேட்டர்லாம் உங்கள் யாருக்குமே தெரியாது, அதனால் தெரிஞ்சால் பேசுங்க, இல்லைனா ஆளை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லார் வாயும் அடைச்சிட்டாரு. அதை முடிச்ச உடனே குழந்தை மேட்டருக்கு வந்தாங்க. அதான் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆக போதில்லை, இன்னும் என் குழந்தை பத்துக்கல அப்படின்னா அதே தான் சொன்னார். அதாவது சாந்தனு சொன்னது தான் அசோக் செல்வனும் சொன்னார். நானும் கொஞ்சம் சாதிக்கணுங்க. அதே மாதிரி நம்ம கீர்த்தி அவர்களும் இப்போ ஒரு சில படங்கள் வந்து நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்காங்க. இது எல்லாமே முடிஞ்ச உடனே கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சூக்கா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. 6வதாக சொல்ல போகிறது சீரியல் பக்கம் வருமா. சீரியலில் சித்தார்த் மற்றும் ஸ்ரேயா இவங்களை கூட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கலர்ஸ் டிவி அப்படின்ற ஒரு சேனலில் திருமணம் அப்படின்ற ஒரு சீரியலில் பாப்புலரான ஒரு ஜோடிகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ஆன் ஸ்க்ரீன் பேருன்னு சொல்லலாம். 500 எபிசோடு கடந்துருச்சு அந்த ப்ரோக்ராமே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க 2021 வருஷம். பண்ணதுக்கப்புறம் அவன் ஓகே கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, எப்போ குழந்தைன்னு கேட்டதுக்கு 2022 வருஷம் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு கதிகலங்க வச்சாங்க பாருங்க, ப்ரெக்னென்சி ரீல்ஸாம். அந்த ரீல்ஸ் போட்டு உண்மையாகவே குழந்தைருக்குன்னு பார்த்தா அப்படி ஒரு ரீல்ஸ் பண்ணாங்களாம் அப்படின்னு சொல்லி அவனை காண்டேற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தை கிடையாது. எதனால் அப்படின்ற மாதிரி உங்களை கேட்டால் இன்னி வரைக்கும் நாங்கள் பிளானே பண்ணலை, கெரியர் மேலே நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் கட்டிக்கிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கும் 5 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. ஸோ இதோட இந்த லிஸ்ட்டை முடிச்சுப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல வீடியோக்களில் இவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கலை அப்படின்னு சொன்னவங்களாம் இன்றைக்கி குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் இன்னும் பெற்றுக்காத லிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்றது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது அவ்வளோ பெரிய ப்ரெஷரானு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய ப்ரெஷர் கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு மிகப்பெரிய ப்ரெஷராக இருந்தது. ஏன்னா அன்றைக்கி கல்யாணமான தம்பதிகள் கிட்ட குழந்தை இல்லைன்னா அவன் வாயில் வந்தது காதலை கேட்டதெல்லாம் சொல்லி காண்டை கிளப்பி விட்டுன்னு இருப்பானுங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90s காலகட்டம் 2000வது காலகட்டத்திலலாம் வந்து பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு ஒரு கவர்மெண்ட் வேலை, அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்தே ஆகணும், 2 குழந்தையாச்சும் பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு காலகட்டம் இருந்தது. அதனால் அந்த காலத்து தம்பதிகள்லாம் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சா போதும்டா, 2 குழந்தை பெற்றுக்கிட்டாலே வாழ்க்கையை சாதிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன வாழ வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டம் அப்படியா இருக்குது, ஏதாவது ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு சாதிச்சா உடனே அடுத்த டார்கெட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை நோக்கி வந்து விடுகிறது. இதனால் லைஃப்பில் இருக்கக்கூடிய டார்கெட்டுன்னு இவங்க டார்கெட் பின்னாடி ஓடுறது, அடுத்தவனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அம்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அப்பாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நம்மளே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்.
iPhone 16 வாங்கணும், இப்போ iPhone 17 வந்துருச்சுடா, ஐயோ மறுபடியும் ஒரு டார்கெட்டா, 16 Pro தானடா அனௌன்ஸ் பண்ணீங்க, 17 எப்போ, அடுத்த வருஷம் வந்துடும் அப்படின்ற மாதிரியே எல்லார் மேலேயும் இன்னைக்கு இருக்கிற சமூகம் டார்கெட்டாக வச்சு அவன் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கே ஓடிட்டு இருக்கிறான். இதில் வந்து திடீர்னு ஒரு மிராக்கலா அப்படி இப்படி பேரண்ட்ஸை பிடிச்சி வச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறானுங்க. இவெல்லாம் 20 வயசுலேயே பண்ணிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் குழந்தை அப்படின்னும் போது எல்லா கமிட்மெண்ட்டையும் முடிச்சுட்டு தான் நான் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மைண்ட் செட் அப்படி இருக்குது. காரணம் என்னன்னா, அன்னைக்கு இருந்தவங்களுக்கு ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் அதுதான். ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டில், அதாவது ஒரு 10 லிஸ்ட்டு போடுவோம்ல, அந்த 10 லிஸ்ட்டில் இதுவும் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸாக நம்ம எழுதிப்போம். ஆனால் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கும் நிறைய காசு தேவைப்படும் இல்லைங்களா, அப்படின்ற மாதிரி ஃபினான்ஷியலாக நிறைய பேர் வந்து கருத ஆரம்பித்தனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சம்பாரித்து சேர்த்து வச்சு செட்டில் ஆகிட்டு பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. சில பேர் வந்து சீக்கிரமாக செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஒரு சில பேர் செட்டிலே ஆகாமல் ஆகும்ன்ற நம்பிக்கையிலே ஓடிட்டு இருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கரெக்டான ஏஜ் ஒரு 30 வயசு, ஒரு 35 வயசு வரைக்கும் உங்களோட ஹெல்த் எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் நேச்சுரலாகவே பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் தள்ளி போகிறனால தான் ஏகப்பட்ட IVF சென்டர்ஸ் வந்தனால பணம் 35 வயசு வரைக்கும் ஓடினதுக்கப்புறம் நான் பெற்றுக்கிறேன் அப்படின்னும் போது நேச்சுரலாக உங்களால் கன்சீவ் ஆகாதனால நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. அதுக்காக ஓப்பன் செய்யப்பட்டது தான் தெருவுக்கு தெரு இந்த IVF ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு கார்ப்பரேட் செயின் தான் நண்பர்களே. இந்த கார்ப்பரேட் செயின்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஹியூமன் பீயிங் வாழக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்கள் வாழாமல் ஒரு கார்ப்பரேட் லைஃப் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு நாடகத்தனமான ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்கள் ஒரு மனிதர்கள் வாழும் வாழ்க்கைக்குள்ளே நுழையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பணம் சம்பாதிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், 80s 90s வாழ்ந்த அந்த ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த ஒரு உணவு முறையை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல பணம் சம்பாதிங்க, ஜாலியாக இருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த கார்ப்பரேட் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போய் வரது எப்போன்னு தெரியல, போகிறதும் எப்போன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்தீங்கன்னா இந்த செலிபிரிட்டிஸ் அனுபவிக்கும் பிரச்சனைகளை நீங்களும் அனுபவிக்கிற மாதிரி வரும். இவங்க வந்து என்ன காரணம் அப்படின்றத வெளில சொல்ல விரும்பலை. அதை வந்து நம்மளும் நோண்டி கிண்டி கிளறதுக்கான வேலை நம்மளுக்கு கிடையாது. ஆனால் மேம்போக்காக நம்மளே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். அதில் இந்த கார்ப்பரேட் லைஃப் ஸ்டைலும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நான் சொன்னது பல பேருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். புரியாதவங்க வழக்கம் போல் வந்து கமெண்ட்டில் கற்றுங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. சேர்றது 4 பேருக்கு சேர்ந்தாலும் நல்லது தானே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.